ஸோ ஃபைனலி நானும் என் லவரும் வந்து 9th ஸ்டாண்டர்டில் வந்தோம். 8th கிளாஸ் பாஸ் பண்ணி. ப்ரீவியஸ் ப்ளாகில் வந்து நான் போட்டிருந்தேன். தமிழ் படித்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தமிழ் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், சத்தியமாக சொல்கிறேன். தமிழ் கைஸ் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஏன்னா நான் வந்து 6th or 7th ஸ்டாண்டர்டில் இருந்தேன். தமிழ் பசங்க வந்து ஊந்து படிப்பாங்க தமிழ். நான் வந்து ஹிந்தி படிப்பேன் அப்போது. ஸோ பார்ப்பேன். நான் வந்து என் ஃப்ரெண்டு கலாய்ச்சிட்டோம். நான் என்னடா நீங்கள் ஊந்து படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது வந்து என் ஃப்ரெண்டு வந்து சொன்னான், நீ தமிழ் படித்து பாடுற எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. நான் சொன்னேன், அது என்னடா சப்பா மேட்ரு சால்ட் வாட்டர்னு சொல்லி கலாய்ச்சிட்டேன். அடா பாவி, கடவுளில் மேலே அதை பார்த்துருந்தார் போல். அவர் வந்து என்ன பண்ணாலும் தெரில. ஆனால் 9th ஸ்டாண்டர்டில் வந்தேன். அப்போது வந்து இங்கே தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் சொன்னாங்க, ஹிந்தி பசங்க தமிழ் படிக்கணும்னு. அப்போது தான் நான் என்ன பண்ணேன்னா, எங்களுக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்களும் தமிழ் படிக்கணும், ஹிந்திலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஐயோ, அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டேனே. 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக காங்காச்சானா தான். அந்த காங்காச்சானால எனக்கு காங்காச்சானா ஆயிடுச்சு. 6 மாதம் காங்காச்சானா படித்தேன். அதுக்கப்புறமா நெடுவினா, குருவினா, சிறுவினா சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை. நிறைய படித்தேன். திருக்குறள் எஸ்பெஷலி அதெல்லாம் படித்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன், அழுதுட்டேன். நல்லா சத்தியமாக சொல்கிறேன், நான் சத்தியமாக அழுதுட்டேன். ரொம்ப கஷ்டம்.